நம்ம ஹீரோ குட்டியா ஒரு உருவத்தை பாக்குறாரு. அந்த உருவத்தை பார்த்து பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு குட்டி பொண்ணு. அவளை தொடலான்னு போகும்போது அவரோட கண்ணத்தை கிள்ளி பாக்குறாரு. அப்பதான் தெரியுது இதெல்லாம் கனவு இல்ல உண்மைன்னு. அந்த பொண்ணு பல நாள் சாப்பிடாம இருந்ததுனால அவளுக்கு மயக்கம் வந்துருது. அவ கீழே விழுக போற நேரத்துல அவரோட கையை வச்சு அந்த பொண்ணை பிடிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் அவளை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு பிஸ்கட்லாம் கொடுத்து அவளை பாத்துக்கிறாரு. அப்போ அவ வெக்கப்பட்டுக்கிட்டே எனக்கு பாத்ரூம் போகணும்னு சொல்றா. உடனே அவரு சுத்தி முத்தி பார்த்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஃபிளவர் பாட்டு கிட்ட கொண்டு போய் அவளை விடுறாரு. அவளை அங்க விட்டுட்டு அவருக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிருச்சுன்னு அவரு ஸ்கூலுக்கு போயிடுறாரு. திடீர்னு அவரோட பாட்டி அந்த ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த பொண்ணு அவங்கள பார்த்துட்டு ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அந்த பாட்டி அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு குளிர் தாங்க முடியாம வெளியிலே நிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ ஸ்கூல்ல இருக்கும்போது கூட அந்த பொண்ணை பத்தியே நினைச்சுக்கிட்டு வேகமா ஸ்கூல்ல இருந்து வந்துடுறாரு. வந்து பார்த்தாதான் தெரியுது அவ இன்னமும் அந்த ஜன்னலுக்கு பின்னாடியே தான் இருக்கான்னு. உடனே அவரு அந்த ஜன்னலை ஓபன் பண்ணி அவளை உள்ள கொண்டு வந்துட்டு அவளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு அவ குளிக்கிறதுக்காக ஒரு பவுல்ல மில்க் எல்லாம் கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க.